பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு நம்ம அஞ்சலியோட அப்பா இருந்துட்டு இனிமே என் பொண்ணு இருக்கிற பக்கம் கூட தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உங்களால நாங்க பட்ட அவமானம் வரைக்கும் போதும். நாங்க மான மரியாதையோட வாழ்றவங்க. இப்ப எங்க போய் நிக்க போறான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே என் பொண்ணு படாத கஷ்டப்பட்டு இப்பதான் எங்க வீட்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அந்த நிம்மதியையும் உங்க வீட்டாளுங்க வந்து கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேலாச்சும் எங்க பொண்ண நாங்க நல்லபடியா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு என் பொண்ணு இருக்கிற தச பக்கம் கூட நீங்க வந்துராதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே கோவத்தோட பாண்டியன் வந்து சரவண எங்கடா போற? எங்கடா போறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா சரவணன் இருந்துட்டு, "நான் இதோ வந்துடுறேன்ப்பா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. நேரா நம்ம மயிலோட வீட்டுக்கு போறாங்க. "வீட்ல யார் இருக்கீங்க? வெளிய வாங்க" அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் தான் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அங்க சரவணன் இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னடி உங்க அம்மா கிட்ட சொல்லி அஞ்சலியோட வீட்ல போய் பிரச்சனை பண்ண சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னடா இது வெளிய சத்தம் கேட்குதேன்னு" சொல்லிட்டு நம்ம பாக்கியம் எல்லாம் வெளியில வராங்க. "வாங்க மாப்பிள்ள வாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நான் என்ன உங்கள் வீட்டுக்கு விருந்தா சாப்பிட வந்திருக்கேன். உங்களை யார் அஞ்சலியோட வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ண சொன்னது? அதான் அங்கேயே வச்சு எங்களை நல்லா திட்டி விட்டுட்டீங்கல்ல, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அங்கே வச்சு அசிங்கப்படுத்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வர கோவத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முழிச்சிருக்காங்க.